பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் தொடர்பாக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிக்னல் தொழில்நுட்பத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து தற்போது ரயில் இயக்குவதற்கான பாதுகாப்பு சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, விவரங்கள். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 4வது வழித்தடத்தில் பூந்தமல்லி போரூர் சந்திப்பு வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை கடந்த டிசம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு சான்றிதழ் கிடைக்காததால் மெட்ரோ ரயிலை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடந்த நிலையில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கி பயணிகளின் பயண வசதி குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்த ஆய்வு செய்யப்பட்டு மெட்ரோ ரயில் பாதை சிக்னல் தொழில்நுட்பத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்திருந்தது. சிக்னல் தொழில்நுட்பத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்த நிலையில் தற்போது பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழை ரயில்வே வாரியம் வழங்கியிருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இறுதிக்கட்ட சோதனை என்பது வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் நிரந்தர பாதுகாப்பு சான்றிதழ் அப்போது கிடைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.